அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த தினத்தினால கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 23:6 சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமாங்க, நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்வுன்னு தெரியாதுங்க. அவ்வளவு காலமும் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். விசுவாசிக்கிற உங்களை தொடரும். எப்போது தெரியுமா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி முதல் வசனம் சொல்கிறார். கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கும்போது நன்மை தொடரும், கிருபை தொடரும், தாழ்ச்சின்றி நம்மை நடத்துவாருங்க. ஆமாங்க, நாம் ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் கையில் நீங்கள் மேய்ப்பராக இருந்து என்னையும் என் குடும்பத்தை நடத்துங்க என்று சொல்லி நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுத்து செபிக்கும்போது ஆண்டவர் கட்டாயம் நடத்துவாருங்க. அவர் ஒரு மேய்ப்பராக இருந்து நடத்துவார். The Lord is my shepherd, I shall not want. ஆமாங்க, அவர் மேய்ப்பராக இருந்து நம்மளை குறைவின்றி நடத்துவாருங்க. அவர் கையில் ஒப்பு கொடுங்கங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொன்னால் ஒன்றுமே நடக்காதுங்க. ஆண்டவர் கையில் தாழ்த்துங்க. ஏசப்பா, நீங்கள் மேய்ப்பராக நடத்துங்க. ஆட்டுக்குட்டியாகி என்னையும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் பிள்ளைகளையும் நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செவிங்க. ஏசப்பா அருமையாக நடத்துவாருங்க. ஆமாங்க, தாழ்ச்சின்றி நடத்துவாருங்க. திருவசனத்தின் மூலமாய் நடத்துவார், பரிசுத்தாவின் மூலமாய் நடத்துவார், புல்லுள்ள இடங்களை நடத்துவார், தண்ணீரண்டைக்கு கத்த நடத்துவார். மரணங்களின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்பு வராதபடி நம்மை பாதுகாப்பாய் நடத்துவாருங்க. நம்மை அபிஷேகித்து நடத்துவாருங்க. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க நடத்துவாருங்க. அவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பிதாவே, எங்கள் மேய்ப்பராகிய கத்தாவே, உங்கள் கையிலே ஆட்டுக்குட்டியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை ஒப்புவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, ஊழியத்தை ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம். வேலை, தொழில், படிப்பை ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருவசனத்தின் மூலமாக எங்களை நடத்துங்க. பரிசுத்தாவினாலே எங்களை நடத்துங்க. நீங்கள் மேய்ப்பராய் இருந்து ஒரு குறைவின்றி தாழ்ச்சின்றி எங்களை நடத்தும்படியாக உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஆமேன். கட்டாயம் ஆண்டவர் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நம்ம ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம். அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் அருமையாக நடத்துவாருங்க. நிச்சயமாய் திருவசனத்தின் மூலமாய் நடத்துவார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மை நடத்துவார். நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். God bless you. Thank you.